ஏனுங்க, வணக்கமுங்க. விஷயத்த கேள்விப்பட்டீங்களா? அத பத்தி எல்லாம் நாம பேசணும்னா நம்ம சேனலை பிளாக் பண்ணி போடுவாங்க அப்படிங்கிற பயம் எல்லாம் நமக்கு இல்ல. பண்ணா பண்ணிட்டு போறாங்க. அப்புறம் என்னங்கறத அப்புறம் பாத்துக்கலாம் விடுங்க. இருந்தாலும் மனசுல தோன்றத சொல்லித்தானே ஆகணும். சொல்றேன் இருங்க. மனசுல தோன்றதவே சொல்லிடுறோம். கேக்குறத கேட்காம விட்டுறலாமா? வழக்கம் போலதாங்க. மாசத்துக்கு 100 ரூபாங்க. அதுக்கு மேல கொடுக்க வேண்டாம். ஆனா தொடர்ந்து கொடுங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்க போன ஜூலி மேலேயே வழக்கு போட்டிருக்காங்க. அது தப்புன்னு தெரிஞ்சு டப்புன்னு மாறிடுவாங்க. வெயிட் பண்ணுவோம். சரி, ஓகே. இப்ப என்ன பேச போறோம்னா, இன்னைக்கு சமையல் எல்லாம் கிடையாதுங்க. சும்மா ப்ராப்பர்ட்டிக்கு தான் வச்சிருக்கோம். இன்னைக்கு நேரடி அரசியல் தாங்க. எனக்கு எங்க அம்மா மேல பாசம் அதிகங்க. எங்க அம்மா ஒரு டிஷ் செஞ்சாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அப்படின்னா நான் என்ன செய்வேன்? என்னை சுத்தி இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் அது சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லுவேனா? அதே மாதிரிதான் தாவேக்காக்காரங்களும். உங்களை ஏன் அடிக்கடி தற்குறின்னு சொல்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுமா? இப்ப சொல்ற கேளுங்க. இவங்க அண்ணன் விஜய் யாரு? நடிகர் விஜய் இல்ல, சிஎம் விஜய். அவர் என்ன பண்ணிட்டாரு? அவரு சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அவரு வாக்குறுதி கொடுத்த ஒரு விஷயத்த பண்ணிட்டாருங்க. அந்த முதல் அரசு நிகழ்ச்சியா அட்டகாசமா பண்ணி போட்டாருங்க. ஜிங்க பெண்ணே ஜிங்க பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே, இப்படி ஒரு பாட்டை பாடிட்டுங்க. அடுத்தது சினிமா பாட்டுலயே இன்னொரு பாட்டு ஒன்னும் பாடிட்டாங்க அந்த பேண்ட் வாசிச்சவங்க. எனக்கு அவங்க கவர்மெண்ட் பேண்ட் பாட்டியா இல்ல கல்யாண பேண்ட் பாட்டியா அப்படிங்கறதே சந்தேகம் வந்துருச்சுங்க. என்னங்க பண்றது? அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டா என்னதான் பண்ண முடியும்? இப்படித்தானே தோணு. சிங்கப்பெண்ணே, அண்ணன் துவங்கி வச்ச அந்த சிங்கப்பெண் படை ஒவ்வொரு நாளும் வெற்றி அடையணும் அப்படின்னு நம்ம சிஎம் உடைய தொண்டர்கள் எல்லாரும் முடிவு பண்ணி இருக்கிறாங்க. ரசிகர்கள், தொண்டர்கள் அப்படி எல்லாருமே பயங்கரமா உழைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ணன் ஆரம்பிச்ச சிங்கப்பெண் திட்டம் ஜெயிக்கணுமுங்க. அதுக்காக நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க. மெட்ராஸ்ல பார்த்தா சிங்கப்பெண் திட்டம் ஜெயிக்கிறதுக்கு வேண்டிய ஒருத்தர் ஒரு பொண்ணு வீட்டுக்கு போயிட்டாருங்க. அதாவது தாவேக்கா தொண்டரு கணவனை இழந்த ஒரு பொண்ணு வீட்டுக்கு போனாதான் சிங்கப்பெண் படையில இருக்கிற சிங்கப்பெண்களுக்கு வேலை. அப்ப அந்த திட்டம் இன்னும் வலுப்படும் அப்படிங்கிறதுக்காக அதை பண்ணியிருக்காரு. நான் என்னத்தை யோசிக்கிறேன்னா, இவங்க வேற அண்ணனோட பயங்கரமான தீவிரமான ரசிகர்களா? அண்ணன் தொடங்கி வச்ச அந்த திட்டத்துடைய வெற்றிய சீக்கிரம் கொண்டாடிடணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க பல முயற்சிகளை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது 10 நல்ல 10,000 வழக்கு, அது கட்சியே செஞ்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆட தற்குறிகளா? இதத்தான் சொல்றேன், தற்குறிகளா? அண்ணா அந்த படைய ஆரம்பிச்சது இந்த மாதிரியான வழக்குகள் வராம இருக்கிறதுக்காக அப்படின்னு நான் எப்படி உங்களை சொல்லி புரிய வைக்கிறது? இந்த சேலத்துல பாருங்க, யார் அந்த மேலிடம், யார் அந்த மேலிடம், நமக்கு சிங்கப்பெண்ல வழக்கு போடுங்க ஆனா அவரு விட்டுருங்க அப்படின்னு யாரும் சொல்லியிருக்கிறாங்களா? யார் அந்த மேலிடம்? நாம சிஎம் சொன்னதையும் தாண்டி ஒருத்தர் பேசுறாருன்னா அது ஆரா இருக்கும்? நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். இல்லைன்னா சிங்கப்பெண்கள் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் தான் கொடுக்கணும். யார் அந்த மேலிடம்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு. அப்புறம் அந்த சேலத்துக்கார் இருக்காரு இல்லைங்க, அது பொள்ளாச்சி சம்பவம் மட்டும் இல்லைங்க, நாகப்பட்டினம் சம்பவத்தையும் நினைவூட்டுற மாதிரிதான் வேலை பார்த்துட்டு இருக்கிறாராமா. யாராவது காசு இல்லாம கஷ்டப்பட்டா இவருதான் போய் ஹெல்ப் பண்ணுவாராமா. அதுக்கு வேண்டியே அவர் பேரும் அப்படி வச்சிருக்கிறாருங்க, மணி கண்டன். மணி வாங்கினா கண்டம். எதுக்காக எல்லாம் எதுக்காக பண்ணாரு இவரு? சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே, அவங்களுக்கு யாரு வேலை கொடுப்பா? சிங்கப்பெண்களுக்கு யாரு வேலை கொடுப்பா? அண்ணன் ஆரம்பிச்ச அந்த சிங்கப்பெண் படைக்கு நிறைய வேலைகளும் கேசுகளும் வரணும் அப்படிங்கிறதுக்காக தொண்டர்கள், நிர்வாகிகள் தீவிரமாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் என்ன சொன்னாரு? சிங்கப்பெண் படை வந்தால் குற்றங்கள் குறையும் என்றார். இதுக்கு முன்னாடி பாலியல் குற்றங்கள் வந்ததுக்கு காரணம் சிங்கப்பெண் படை இல்லை. அப்படி ஒரு டயலாக பேசிட்டு அண்ணன் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாருங்க. ஆனா தற்குறிங்க என்னைக்குங்க அண்ணன் பேச்ச கேட்டிருக்கிறாங்க? அவைய சிஎம் பேச்ச. அவையில பொறுத்தளவுக்கு விஜய் ஒண்ணு செஞ்சா அத 100ஆ மாத்தி காட்டணும். சிங்கப்பெண் படை எதற்காக தொடங்கப்பட்டது? குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் இனியும் நடக்காம பாதுகாக்கிறதுக்காகத்தானே. ஆனா இதெல்லாம் நடந்தாதானே சிங்கப்பெண் படைக்கு வேலை கிடைக்கும். இந்த படைய பார்த்த உடனேயும் சாதாரண மற்ற கட்சிக்காரங்கெல்லாம் பயந்து போயிட்டாங்க அப்படியே போயிட்டாங்க. அண்ணன் பேரை காப்பாத்துறதுக்காக தாவேக்கா என்ன முடிவை எடுத்திருக்கு.
பேச வேண்டிய சிஎம் பிரேயர் பண்ண போய்கிட்டு இருக்கிறாரு. யார்கிட்ட பிரேயர் பண்ண போனாலும் என்ன காப்பாத்துன்னு வேண்டாரா இல்ல ஆட்சியை காப்பாத்துன்னு வேண்டாரா என்னதான் வேண்டாருன்னு தெரியல. நேத்து அமைச்சரை பாத்தீங்களா, பயங்கர ஸ்பீடா வேலை பாக்குறாருங்க. ரிப்போர்ட்டர்ஸ் கேள்வி கேட்டா நின்னு கூட பதில் சொல்றது இல்லைங்க. வேற வேற வேலை இருக்கு வேலை இருக்கு வேலை இருக்கு வேலை இருக்கு வேலை இருக்கு அப்படின்னு குடுக்குன்னு ஓடுறாரு. பாலியல் குற்றங்கள் இவ்வளவு நடக்குதுங்க, அது என்ன அப்படின்னு கேட்கறதுக்காக ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் துரத்தி பிடிக்கிறாங்க. ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே பெண்கள். ஆனா அமைச்சரு, எங்க அண்ணன் ஆட்சி ரொம்ப நல்ல ஆட்சிங்க, எங்க அண்ணன் பெரிய ஆளுங்க, எங்க அண்ணன் அப்படிங்க, எங்க அண்ணன் இப்படிங்க, எங்க ஆட்சியில நல்லது மட்டும்தாங்க நடக்கும், சட்ட ஒழுங்கெல்லாம் ஒன்னும் கெட்டு போகலங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு. அதையும் தாண்டி ஏதாவது நிர்வாகி தவறு செஞ்சா அண்ணன் விட மாட்டார். உண்மையாலுமே அந்த கட்சிக்குள்ள யார் அமைச்சர், யார் எம்எல்ஏ, யார் பொறுப்புல இருக்கா ஒன்னும் புரியல. இப்போ நம்ம எம்எல்ஏ பல்லவி அவர்களே நாளைக்கு குழந்தை இல்லாம குழந்தைய தூக்கிட்டு வராம தனியா வந்தாங்கன்னா நம்மளால எம்எல்ஏன்னு கண்டுபிடிக்க முடியுமா சொல்லுங்க? இப்ப எம்எல்ஏ குழந்தையா இல்ல அந்த குழந்தையோட அம்மா பல்லவியாங்கிறது தெரியாம போச்சுங்க. எல்லாம் ரீல்ஸ் ரீல்ஸ் ரீல்ஸ். ஆனா ஒரே ஒரு இடத்துல இந்த தற்கொலைகளை நான் பாராட்டுறேன். பாலியல் அத்துமீறல் நடக்கும் போது ரீல்ஸ் போடல, விட்டா அதையும் போட்டுருவாங்க போல இருக்கு. போற போக்கு பார்த்தா போன் எடுத்து எல்லா நிர்வாகிகளும் இப்படி வச்சுக்குவாங்க. ஹாய் அண்ணா, உங்களுடைய இந்த சிங்கப்பெண் திட்டத்தை நான் வாழ்த்துறேன். இது கண்டிப்பா மக்களுக்கு உதவியா இருக்கும். அதனால நான் உங்களுக்கு அந்த சிங்கப்பெண் படைக்கு நானே கேஸ் தரலான்னு இருக்கேன். இங்க வா இங்க வா இங்க வா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பாலியல் சீண்டல் செய்யணும், அதை சிங்கப்பெண் படை கேஸ் எடுக்கணும், என்ன அரெஸ்ட் பண்ணணும், அவங்களுக்கு வேலை நான் கொடுக்கணும். ஏன்னா சிங்கப்பெண் படைய ஆரம்பிச்சது எங்க அண்ணன், அது வெற்றி அடைய வேண்டாமா? ஹே பெண்ணே இங்க வா பெண்ணே, என்ன மேன் என்ன கேர்ள் ஜெட்டி போட்டு வரே? ஓ இது ஷார்ட்ஸா? அது உனக்குத்தான் ஷார்ட்ஸ், எனக்கு அது ஜெட்டி. என்ன உள்பாடி தெரியற மாதிரி போட்டுட்டு வர? ஓ ஸ்லீவ்லெஸ்ஸா? அது உனக்குத்தான் ஸ்லீவ்லெஸ், எனக்கு அது உள்பாடி. இதெல்லாம் புருஷன் கிட்ட மட்டும் தானே காட்டணும், அடுத்தவங்க கிட்ட காமிச்சா இப்படிதான் நாங்க சிங்கப்பெண்ணை சிங்கப்பெண் படைக்கு நாங்க கேஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அண்ணா நீங்க வாழ்ந்துகிட்டே இருக்கணும், உங்க ஆட்சிதான் தமிழ்நாட்டுல நிலைக்கணும். அண்ணா டோன்ட் வரினா, சிங்கப்பெண் படைய பாத்துக்கிறோம். இதெல்லாம் நடக்காது, கற்பனை பண்ணாத அப்படின்னு சொல்லாதீங்க. இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஏன்னா கற்பனைகளுக்கு எட்டாத விஷயங்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டுல இப்ப எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சிஎம்மோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுக்கு அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கிறாருங்க. அவர் எல்லாத்துக்கும் கட்டளை இட்டு விட்டார். ஆனா விவசாய பிரச்சனைய பத்தி அவருக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. பாவங்க, அவரும் எல்லாத்தையும் இட்டுன்னு போறதுதானே அவருக்கு வேலை. அப்புறம் முக்கியமா இருக்கிற அமைச்சர்கள் எல்லாரும் ராஜ்மோகனை தவிர. ஏன் ராஜ்மோகனை தவிர அப்படிங்கிறீங்க அப்படின்னா, தவிரதான், வேற என்ன சொல்றோம். மத்த எல்லாத்துக்கும் நடக்கிறது என்னன்னே புரியல. ராஜ்மோகன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். வாழ்த்துக்கள் திரு கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களே. எதுக்கு தெரியுமா? எங்க நீதிபதி சந்துரு அவர்கள் கொடுத்த அந்த அறிக்கைய இம்ப்ளிமெண்ட் பண்றேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக. பாண்டே வகைராக்கள் அதுக்கு எதிராக வீடியோ போட்டிருக்கிறாங்க. ஏன்னா நம்ம ரங்கராஜ் பாண்டே ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாரு இங்க சாதிகள் ஒழியப்படக்கூடாதுன்னு. எப்படிங்க சாதியை ஒழிப்பீங்க? உலகத்துல இருக்க எல்லா கத்தியும் ஒழிச்சிடலாமா அப்படின்னு கேள்வி கேட்பாரு. சமையல் அறையில இருக்கிற கத்தி சமைக்கிறதுக்கு உதவுது, ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்க கத்தி ஒரு உயிரை காப்பாத்த உதவுது, கொலைகாரன் கையில இருக்கிற கத்தி கொலை பண்றதுக்கு உதவுது. அதுக்காக உலகத்துல இருக்க எல்லா கத்தியும் ஒழிச்சிடலாமா அப்படின்னு கேக்குறாரு. ரங்கு, மிஸ்டர் ரங்கு, ரொம்ப பிரில்லியண்டா உலகத்துல இருக்கிற கத்தி எல்லாம் ஒழிச்சிடலாமான்னு கேக்குறீங்க. ஆனா ஜாதி இந்தியாவில மட்டும்தான் இருக்கு, உலகத்துல எங்கேயுமே இல்லை. உலகத்திலேயே இல்லாத ஜாதி என்ன வெங்காயத்துக்கு இந்தியாவில மட்டும் இருக்கணும் அப்படிங்கறத நீங்க தான் சொல்லணும். ஜாதி ஒழிக்க கூடாதுங்க, ரொம்ப நல்லதுங்க அப்படின்னு ரங்கராஜ் அவர்கள் பேசியிருக்கிறார். அதுல பெரிய பிரிவிலேஜ் இருக்காமா. உதாரணத்துக்கு ரங்கராஜ் பாண்டே ஒரு பிராமணராமா. தம்பி, அறிவாளி தம்பி, முதல்ல வர்ணம்னா என்னன்னு தெரியுமா? ஜாதினா என்னன்னு தெரியுமா? பிராமணர்னா என்னன்னு தெரியுமா? நீங்க சொன்ன பிராமணன் வர்ணமா ஜாதியா? அது திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்குவாரு, நமக்கு அது வேலை கிடையாது. ராஜ்மோகனுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். சரி, நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். அது ராஜ்மோகன் பிரச்சனை, ரங்கராஜ் பிரச்சனை. ஏன்னா இங்க சாதி ஒழிஞ்சிடக்கூடாதுன்னு ரங்கராஜே சொல்லியிருக்கிறாரு. ரங்கராஜ் யாரு அப்படிங்கறத நம்ம சொல்ல வேண்டாம், அவரே சொல்லியிருக்கிறாரு. உண்மையாலுமே தமிழ்நாடு கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுக்கு இது பெரிய சவால் தான்.
நீதிபதி சந்துருவின் அறிக்கையை உடனடியாக அமல்படுத்துங்க. தாவேக்காவே ஜாதி ஒழிச்சுதான் ஆட்சிக்கு வந்திருக்கு நீங்க தான் சொல்றீங்க. அப்புறம் ஸ்கூல்ல இருக்கிற கயிறை கழட்ட முடியாதா? கழட்டுங்க ஈஸியா கழட்டிடலாமுங்க. அவங்க சீக்கிரம் கழட்டிடுவாங்க நம்புவோம். நீங்க பணம் அனுப்புனீங்கன்னா நம்ம இன்னும் நிறைய வேலைகளை நிறைய பேரோட பார்க்கலாம். பணம் அனுப்பிட்டு இருக்க அனைத்து தோழர்களுக்கும் நன்றி. பணம் அனுப்ப போகும் தோழர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. பேசுவோம், சமைப்போம். எனவே எதையாவது பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.